Ashwin Sweets and Snack. For export order enquiry 73730 www.ashwinsweets.com. வீடியோவை முழுமையாக வெளியிட முடியாத அளவுக்கு அந்த அறையே இரத்தத்தால் மூழ்கி கிடக்கிறது. எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் கூட இவ்வளவு கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் பெற்று வளர்த்து ஆளாக்கிய தகப்பனை மகனே இப்படி இரும்பு ராடால் அடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா என பதறி போய் பார்க்கும் அளவுக்கு இருக்கிறது அந்த கொடூர படுகொலை சம்பவம். அதுவும் இரும்பு ராடால் அடித்து படுகொலை செய்ததை வீடியோவாகவும் எடுத்து அதனை தனது மாமாவுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தது சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் 42 வயது ஜெகதீஷ் சங்கலா. இவர் சென்னை 7 கிணறு வைத்தியநாதன் தெருவில் தங்கி பிரபல தனியார் மிட்டாய் கடைக்கு இனிப்புகள் தயாரித்து கொடுக்கும் தொழிலை செய்து வந்தார். மேலும் கடந்த 2 மாதங்களாக இவரது 18 வயது மகன் ரோஹித் என்பவரும் தங்கி உதவியாக இருந்து வந்துள்ளார். பணி முடிந்து தந்தை மகன் இருவரும் இரவு அறைக்கு தூங்கச் சென்றிருக்கிறார்கள். அதற்கு பின்தான் தனது மாமா மங்காராமிற்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறார் ரோஹித். அதனை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் மங்காராம். அந்த வீடியோவில் ரோஹித்தின் தந்தை ஜெகதீஷ் சங்கலா மிக கொடூரமாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் வீடியோதான் அது. மேலும் தன்னை தேட வேண்டாம், நான் விமான நிலையம் செல்கிறேன் என்றும் சொல்லிவிட்டு கட்டாகியிருக்கிறது ரோஹித்தின் போன் கால். அதிர்ந்து போன மங்காராம் இந்த வீடியோ உண்மைதானா என நம்ப முடியாத அளவுக்கு அறைக்கு ஓடி வந்து பார்த்தபோதுதான் நிலை குலைந்து போனார். உடனே மங்காராம் இது குறித்து 7 கிணறு காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்க போலீசார் விரைந்து வந்து ஜெகதீஷ் சங்கலா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரோஹித் அனுப்பிய படுகொலை வீடியோவை கைப்பற்றி விசாரணையில் ஈடுபட்ட போதுதான் படுகொலை பின்னணி தெரிய ஆரம்பித்தது. மேலும் மற்ற காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்து உஷார்படுத்தப்பட்டதோடு சென்னையில் உள்ள விமான நிலையம், ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது காவல்துறை. அப்போதுதான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த ரோஹித்தை தட்டி தூக்கி வந்து விசாரணையை தொடங்கியது. அதாவது முதற்கட்ட விசாரணையில் தந்தை ஜெகதீஷ் சங்கலா விடுமுறை காலங்களில் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் குடும்பத்தினரிடம் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அம்மாவை ஏன் அடித்து சித்திரவதை செய்கிற என தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் ஊருக்கு சென்ற போதும் சதீஷ் சங்கலா அவரது மனைவியை அடித்து தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதனால் தனது தந்தை மீது அதீத கோபத்துடனேயே சென்னைக்கு திரும்பியிருக்கிறார் ரோஹித். இந்த நிலையில்தான் இது குறித்து மீண்டும் அறையில் தங்கியிருந்த போது தந்தை மகனுக்குள் பிரச்சனை ஏற்பட இரும்பு ராடால் அடித்து படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் குடும்ப பிரச்சனை மட்டும்தான் காரணமா, வேறு ஏதாவது காரணமா என்கிற ரீதியிலும் ரோஹித்திடம் விசாரணை செய்து வருகிறது காவல். Ashwin Sweets and Snack. For export order enquiry 73730 www.ashwin